ஹலோ எஸ்பிரன்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. இனிமேல் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோக்கி தான் இருக்க போகுது. டெய்லியும் மேக்ஸ் டாபிக் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மற்ற சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணுவோம். பட் கம்பல்சரி மேக்ஸ் டாபிக் வந்து ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்லாம் எங்கே எடுக்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே நம்ம வந்து 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம். மேக்ஸில் காமனாக 25 கொஸ்டின் கேட்டுருவாங்க, 25 எடுக்கலாம். பட் இந்த குரூப் 4ல 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டுருந்தாங்க, 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் எல்லா கொஸ்டினுமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப லாங்காக சால்வ் பண்ணுற மாதிரி கூட இல்லை. 2 to 3 ஸ்டெப்ஸ்லேயே வந்து ஆன்சர் வர மாதிரி தான் இருந்தது. பட் என்ன ஒன்றுனா நம்ம வந்து கொஸ்டினை வந்து தெளிவாக படிக்கிறது கிடையாது. நம்ம சொல்லிட்டே இருக்குது என்னன்னா மேக்ஸை பொறுத்தவரையும் கொஸ்டினை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கொஸ்டினை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டாவே எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் எக்ஸாம் எழுதுறோம். கண்டிப்பாக 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ரைட் ஆன்சர் தான். ஸோ கண்டிப்பாக அதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கொஸ்டினை படித்து தெளிவாக புரிஞ்சுட்டாவே நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம பண்ணுற தப்பே கொஸ்டினை வந்து தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாருமே என்ன சொல்றதுன்னா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன், அதான் வந்து திரும்ப திரும்ப சொல்றது. ஏன்னா கொஸ்டின் நம்ம தெளிவாக படிக்கல, தெரிஞ்ச கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. என்னைக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணவே கூடாது. ஏன்னா தெரியாத கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ரைட் ஆகுதும் ராங் ஆகுதும் லக்கு தான். அது நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அது வந்து ரைட் ஆகுதும் ராங் ஆகுதும் அது லக்கு தான். பட் தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம வந்து ரைட்டாக தான் பண்ணி ஆகணும். நம்ம எந்த ப்ரெஷர் இருந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மார்க்குமே நம்மளோட லைஃப், அது நம்ம ஜாபை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கான மார்க்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நடந்து முடிஞ்சதில்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 அதில் வந்து கேட்கப்பட்டிருந்த மேக்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து மேக்ஸ் டாபிக் வந்து டோட்டலாக 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு 6 சம் தான் பார்க்க போகிறோம். 27 சம்மே ஒரே வீடியோவில் பார்க்க முடியும். பட் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். இந்த வீடியோவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த குரூப் 4ல வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இருந்து மட்டும் டோட்டலாக 6 சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். A = 1, B = 2, C = 3, Z = 26 என கொண்டால் HCFின் மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தவொடனே எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக முடியும். HCFன்னு பார்த்தோன்னே என்னடா HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க சொல்லிட்டு. பட் இங்க ABCD அப்போ Z, அப்போ 26 எழுத்துக்கள் ABCD, அதில் வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து ஹச்சுக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன வேல்யூ, எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு மீசியமாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூ இந்த 4 ஆப்ஷன்ல எதற்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். பட் இது வந்து நல்லா தெளிவாக படிச்சிருந்தா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏலேருந்து இசட் வரை நம்ம வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, HCFா, HCF ஓகேங்களா. ஹச்சோட வேல்யூ என்ன, ஹச்சோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 3, ஏன்னா அது 3வது பிளேஸ் இருக்குது, 8வது பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஃபோட வேல்யூ 6. இப்போ இதுக்கு நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கணும். 8, 3, 6 ஓகேங்களா. மீசியமாக கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வரும், அப்போ 2 × 2 × 2 × 3, 2 4, 4 8, 324. மீசியம் வந்து 24. ஸோ இந்த 24 இங்கே இருக்கிற ஆப்ஷன்ல எதுக்கு சமம் இல்லைன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 24 ஓகேங்களா. ஒய் வந்து 25, இசட் வந்து 26. அப்போ எக்ஸோட 24, மீசியமா 24, 2 ஈக்குவல் தான் ஓகேங்களா. அப்போ அது இல்லை. பி என்ன, இ பிளஸ் எஸ், இயோட வேல்யூ என்ன, இயோட வேல்யூ 5, எஸ்ஸோட வேல்யூ 19. அப்போ 19 + 5 24. அப்போ இதுவும் ஈக்குவல் தான். அப்போ இதுவும் இல்லை. அடுத்து A + C + H, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, ஹச்சோட வேல்யூ என்ன 8. அப்போ எல்லாத்தையும் கூட்டம் என்ன வரும், 12. அப்போ இதுதான் சமம் இல்லை. ஏன்னா மீசியம் 24, இது 12 தான். அப்போ இதுதான் சமம் இல்லை. ஆப்ஷன் சி, A + C + H இதுதான் ரைட்டான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், A மற்றும் B என்னும் இரு எண்கள் M/N என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B யின் மீ போமா எதுன்னு கேட்குறாங்க. A மற்றும் B என்னும் இரு எண்கள் சொல்லிட்டாங்க, அதோட மீ போமா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அப்போ A B-யோட மீ போமா கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சலாமா. அப்படின்னு A B மட்டும் இருக்கும், B இதை போச்சு. அப்போ A × B, ஆன்சர் வந்து AB ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் D AB தான் ரைட் ஆன்சர். அவ்வளோ, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. கொஸ்டின் சொல்றாங்க, இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். அப்போ மீபேகாவோட வேல்யூ என்ன, 12 கொடுத்துட்டாங்களா. மீபேகா வந்து 12, மீசிமானது மீபேகாவின் 6 மடங்கு சொல்றாங்க. அப்போ மீசிமா வந்து மீபேகாவோட 6 மடங்குனா 12 × 6, அப்ப என்ன வரும், 72.
ஓகேங்களா. அடுத்து என்ன, ஓர் எண் வந்து 36. ஒரு எண் வந்து எக்ஸ் எடுத்துக்கலாமா, எக்ஸ் வந்து 36. அப்போ மற்றொரு என்னன்னு கேட்குறாங்க, அப்போ ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப்ஆ. ஓர் எண் வந்து 36, எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஒய் எப்படி வச்சுக்கலாமா, எல்சிஎம் என்ன 72, ஹச்சிசிஎஃப் வந்து 12. இப்போ ஒய் எப்படி வச்சுக்கலாமா, 72 இன்ட்டு 12, 36 கீழே வந்துடுமா 36. இப்போ ஓர் 36 36, 2 36 72. ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 12 24. ஒய் வந்து 24. ஓர் எண் 36னா 1 2 24. ஆப்ஷன் ஏ 24. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. மீசிமா வந்து மீபே 6 மடங்கு. இப்போ மீபே கூட வேல்யூ தெரியும் 12. அப்போ மீசிமா வந்து 12 6 72. ஓர் எண் 36. ஓகேங்களா. அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். எக்ஸுக்கு பதில் 36 சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய் அப்படி வச்சுக்கிறோம், எல்சிஎம் 72, ஹச்சிஎஃப் 12, ஒய் வந்து அப்படி வச்சுக்கிறோம், 72 12 36 கீழே போகுது, அதை வந்து அடிச்சோம்னா ஒய் ஈக்குவல் 24. அப்போ மற்றொரு எண் வந்து 24, ஆப்ஷனே 24. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இரு எண்களின் மீ போவா 11 மற்றும் அவற்றின் மீ சீமா 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் கேட்கறாங்க. டேரக்டா எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணதுதான். இப்போ வந்து ஹச்சிஎஃப் எவ்வளவு 11, எல்சிஎம் 693. ஓர் எண் வந்து எக்ஸ் வந்து 77. அப்போ ஒய் தான் என்னன்னு கேட்குறாங்க. போன சம் போடும் அதே மாதிரி தான், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்மா. எக்ஸுக்கு பதில் 77 சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒய். ஹச்சிசிஎஃப் என்ன 11, எல்சிஎம் வந்து 693. ஒய் அப்படியே வச்சுக்கிறோம், 11 இன்ட்டு 693 டிவைட் பை இந்த 77 வந்து கீழே வந்துடுது. ஓர் 11 11, 7 11 77. 77 அடிக்கலாம், ஓர் 7 7, 9 63, மிச்சம் 6, 9 63. அப்போ ஒய் ஈக்குவல் டு 99. ஓர் எண் வந்து 77, இன்னொரு எண் வந்து 99. ஆப்ஷன் சி 99. அவ்வளோ, ரொம்ப ரொம்ப சிம்பிள், போன சம் மாதிரியே தான். அடுத்த பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையும் 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்கள் நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்கறாங்க. சம அளவுனாவே ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். 120க்கும் 180 ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா. இப்போ 120க்கும் 180க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். இது வந்து 10 அடிக்கலாம், 10 12 18. இது வந்து 6, 2 12 3 18. இது வந்து காமனா எதுலையுமே அடிக்க முடியாது. ஸோ 10 இன்ட்டு 6 60. ஆன்சர் வந்து 60. ஆப்ஷன் சி 60 லிட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த பார்க்கலாம். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ போவா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை காண்க. 7 மற்றும் 13 ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மீ போவா கண்டுபிடிக்கணும், மீ சீமா கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் மீ போவா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 7க்கும் 13க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா இது ரெண்டும் காமன் எதை அடிக்கலாம், எதாலுமே காமன் அடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து 1, ஹச்சிஎஃப் வந்து 1. ஓகேங்களா. அடுத்து வந்து 7க்கும் 13க்கும் மீசியமா கண்டுபிடிக்கணும். மீப்போ கண்டுபிடிச்சாலும் அது மீசியமா கண்டுபிடிக்கணுமா. மீசியமா கண்டுபிடிச்சா என்ன வரும், இது 7 அடிக்கலாம், ஓரையில் 7, அப்படியே 13 வச்சுக்கலாம். 13 அடிக்க முடியாது, அடுத்தது 13 அடிக்கலாம், 1 1. அப்போ 7 இன்ட்டு 13, 1770, 3071, 91. ஆன்சர் 91. அப்போ ஹச்சிசிஎஃப் வந்து 1, எல்சிஎம் வந்து 91. என்ன கேட்குறாங்க, மீ போவா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை காணுன்னு கேட்குறாங்க. அப்போ விகிதம் கண்டுபிடிச்சா 1:91. ஆன்சர் வந்து 1:91. ஆப்ஷன் ஏ 1:91. ரைட்டு, அதுதான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2024 கேட்கப்பட்ட ஹச்சிசிஎஃப் டாபிக் இருந்து ஒரு 6 சம் பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் டெய்லியுமே ஒரு 5 சம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த இலக்கு நோக்கி பயணத்தை தொடருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வேலை செய்கிறேன். தேங்க்யூ.